हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் மனசிக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்திலேருந்து சில முக்கியமான ஸ்லோகங்கள் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம இந்த மனசிக்ஷால முதல் 2 ஸ்லோகங்களுடைய தாத்பரியம், அது முதல் ஸ்லோகங்களுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோடைய சின்ன ஒரு சமரி கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மனசிக்ஷா அப்படிங்கிறது யார் எழுதினது? ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. அதுக்கு விளக்க உரை தந்தது பக்தி வினோத் தாக்கூர். மனசிக்ஷா அப்படிங்கிறது என்ன? இந்த மனசிற்கு ஒரு சிக்ஷை தருவது, மனசிற்கு ஒரு பாடம் தருவது, மனசிற்கு ஒரு வகையான அறிவுரை, ஒரு வகையான மேற்கோள், அது மாதிரி சொல்லி மனமே தயவு செஞ்சு இந்தந்த விஷயங்கள் மேல இந்தந்த விஷயங்கள் மூலமா பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கறதா ரகுநாத கோஸ்வாமி தன்னுடைய மனசிற்கு சொல்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான 11 ஸ்லோகங்கள் மூலமா ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 6 கோஸ்வாமிகள்ல ரகுநாத கோஸ்வாமி நமக்கு எல்லாருமே தெரிந்த அப்படிங்கிறது நேற்று போன வாரம் பார்த்தோம். அதே மாதிரி அவருடைய அது அற்புதமான லீலைகள்லாம் பார்த்தோம். அவர் எழுதிய முக்கியமான கிரந்தங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நேத்தி போன வாரம். தன கேளி சிந்தாமணி, தன நிவர்த்தன குண்ட அஷ்டகம், கோபால ராஜசூத்திரம், இந்த மனசிக்ஷை எல்லாமே இந்த ஸ்தாவலி அப்படிங்கிற புத்தகத்துக்குள்ள இருக்கிற ஒரு கம்பைலேஷன் மாதிரி. பிரஜ விலாச தத்துவம் இதெல்லாமே ரொம்ப அழகான ரத்னங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தங்கள்ல இருந்து இன்றைய தினம் மனசிக்ஷா அப்படிங்கிறதுல இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ போன வாரம் பார்த்ததுல முக்கியமானது முதல் குரு கோஸ்தே கோஸ்தா இது முதல் ஸ்லோகம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எடுத்த உடனே மனமே உன்னுடைய காலை நான் கெட்டியா பிடிச்சுக்கிறேன், தயவு செஞ்சு விரஜபூமியில் இருக்கிற அந்த விரஜவாசிகள், ஆன்மீக குரு ஆச்சாரியார், விரஜபூமி வைஷ்ணவர்கள், பிராமணர்கள், காயத்ரி மந்திரம், பகவானுடைய திருநாமம், இது எல்லாவற்றையும் மனமே தயவு செஞ்சு உன்னுடைய நிலையை இவர்கள் மீது திசை திருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல எடுத்த உடனே மனசுக்கு ரொம்ப பவ்யமா கெஞ்சரர் தயவு செஞ்சு சொல்றார். ஸோ அதுதான் நம்ம போன வாரம் பார்த்தது. அதுல சொன்ன அந்த 8 விஷயங்கள் என்ன? ஆன்மீக குரு ஆச்சாரியிடம் கெட்டியா பிடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பிருந்தாவன பிரஜபூமி, அப்புறம் பிரஜபூமியில இருக்கிற அந்த பிரஜவாசிகள் வைஷ்ணவர்கள், அதை தவிர பிராமணர்கள் மற்றும் மற்ற சமுதாயத்திலிருந்து மற்றதிலிருந்து இந்த பிராமணத்துவத்தை கடைபிடிக்கின்ற அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களையும் நல்ல மரியாதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம், புனித நாமம், கடைசியா ராதாகிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் போன வாரம் பார்த்தது. கல்டிவேட் லவ்விங் அட்டாச்மெண்ட் டு ஒன்ஸ், திக்ஷா குரு சிக்ஷா குரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிரஜபூமி பிரஜதாமம் அப்படிங்கிறதே ஒரு ஆன்மீகமயமான இடம். அந்த ஆன்மீகமயமான இடத்துல பல லீலைகள் கண்ணன் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் சகாக்களோட சேர்ந்த அந்த அற்புதமான லீலைகள், அதையும் நம்ம பார்த்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். தீர்த்த ஸ்தலங்கள்ல போய் நீராடுவது, புனித ஸ்தலங்களை வலம் வருவது, பாத யாத்திரை செய்வது, அங்கிருந்து சேவை செய்வது அப்படின்ற பல சேவை உன்னதமான விஷயங்கள் அதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி பக்தி நிலையில முன்னேறி கொண்டிருக்கின்றவர்கள் தங்களுடைய அந்த பக்தி மேம்படுத்துவதற்காக பிராமணர்கள் மற்றும் வர்ணாசிரம தர்மத்தை நல்லபடியாக கடைபிடிக்கின்றவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுப்பது, அதே மாதிரி மற்ற சமுதாயத்தினர் மற்ற மதத்தினர் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த நல்ல நட்புணர்வு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லார். ஏன் அப்படிங்கிறத போன வகுப்பை பார்த்தோம். ஏன்னா அந்த மனம் முதல் நிலையில் இருக்கும்போது ரொம்ப சஞ்சலப்படும், நிலையாக இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மாறுபட்ட அந்த நிலைகள்ல மாறும்போது எந்த மாதிரி ஒரு நிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா மனத்துக்கு முதல்ல ஒரு சிக்ஷை தரார்.
அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா மனசு ஒருநிலைப்படுத்தப்படும். காயத்ரி மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் வந்து ஜபம் செய்யும் போது அந்த மனம் ஒருநிலைப்படுத்தப்படும். காயத்ரி மந்திரத்துடைய சாராம்சமே என்ன அப்படின்னா, மனமே நீ வந்து நல்லபடியாக ஒருநிலைப்படுத்தி அக்ஞானத்தை போக்கி ஞானத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதா காயத்ரி மந்திரத்துடைய விளக்கமாக இருக்கும். அதையும் பார்த்தோம். அது தவிர பகவானுடைய உன்னதமான நாமங்கள் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா அப்படிங்கிற பல நாமங்கள் திருநாமங்கள் இருந்தாலும் அதுல உன்னதமான அந்த நாமம் ஹரே கிருஷ்ண மந்திரம். அதை சொல்றது உச்சிதமானது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள்ல கெட்டியா பிடிச்சுண்டு பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதான் முதல்ல பார்த்த ஸ்லோகம். இது ரெண்டாவது பார்த்து ந தர்மம் ந தர்மம் அப்படிங்கிற அற்புதமான ஸ்லோகம். தர்மத்தை ஒரு நிலையில வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது. அதாவது வந்து ராதாகிருஷ்ணருடைய அந்த அன்னலாய் டிவோஷன், விவசாய ஆத்மிகா புத்திர் ஏகேஹா குருநந்தனா அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய உன்னதமான அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலை பார்த்தோம். அதுல குறிப்பா 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தர்ம காரியங்கள், அதர்ம காரியங்கள் ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து போட்டு வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மேல ரொம்ப நம்ம வந்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அதை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற அந்த நிலையில் இல்லாமல் நேரடியாக ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் பிரஜபூமியில் இருக்கிற ராதாகிருஷ்ணரை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இது எல்லாவற்றையும் விட மேலான ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற பக்திக்கு நாம் வழிவகுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது பார்க்கும்போது உடனே கூடவே சொல்றார், ஸ்ரீ ரஜபூமியில இருக்கிற ஸ்ரீ ராதாகிருஷ்ணனை வந்து நம்ம வழிபடும் போது பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த உன்னதமான நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது நந்த மகாராஜாவாக பிரஜபூமியில் இருக்கும் அதே சைத்தன்ய மகாபிரபு தான் சச்சி தேவியுடைய மகன் அப்படிங்கிறத அழகா வந்து ரகுநாத கோஸ்வாமி சொல்றார். அதாவது பிரஜபூமியில இருக்கிற நந்த மகாராஜாவுடைய கண்ணன் தான் சச்சி மாதா, அதாவது மாயாப்பூர் நதியா கிராமத்திலிருந்து தோன்றிய மகாபிரபு அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியா ஆச்சாரியர் குரு அவர் வந்து முகுந்தர், அதாவது முகுந்தன், பகவானுடைய அற்புதமான நாமம் முகுந்தன், அவருடைய ரொம்ப பிரியமான ஒரு சகா, பிரியமானவர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 4 விஷயங்கள் 2வது ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். கர்மா, அகர்மா, விகர்மா, இது 3மே வந்து பார்க்கும்போது அகர்மா பண்றது ரொம்ப உச்சிதமானது அப்படிங்கிறத பார்த்தோம். அகர்மா செய்வது என்ன, எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கிவ் அப் ஆர்டினரி தர்மா அண்ட் அதர்மா, ஆஃபரிங் எவ்ரிதிங் டு ராதா கிருஷ்ணா, அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரீமதி ராதாகிருஷ்ணரை நம்ம வழிபடும் போது பகவான் மகாபிரபுவுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அதையும் நம்ம பார்த்தோம். பகவான் மகாபிரபுவை நம்ம எப்படி பார்க்கணும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரஜபூமியில் இருக்கிற நந்த மகாராஜாவுடைய புதல்வனான கண்ணனை பார்ப்பதை போலவே நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத வந்து மனத்துல வந்து தியானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். மகாபிரபுவுக்கும் ராதாகிருஷ்ணருக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை. தனிப்பட்ட முறையிலோ அல்லது சுதந்திரமாகவோ அவர்களை வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா மகாபிரபுவோட நிலை, மகாபிரபுவோட அந்த உன்னதமான அந்த அவதார நோக்கம் நமக்கு புரியாம போயிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். நாலாவதா கடைசியா பார்த்தது நம்மளுடைய ஆச்சாரியர், நம்மளுடைய ஆன்மீக குரு, அவரை எந்த நிலையில் நாம் வந்து வழிபட வேண்டும், எந்த ஒரு பாவத்தில் அவரை வந்து நாம் வந்து போற்றி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா முகுந்தனுக்கு மிக மிக பிரியமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யும் அந்த கோபர்கள் அவர்கள் வந்து நாம வந்து இந்த பிரபஞ்ச கடல்ல வந்து தத்தளிச்சுட்டு இருக்கோம். தத்தளிச்சுட்டு இருக்கிற நம்மளை வந்து கைய கொடுத்து நம்மளை வந்து மீட்டு காப்பாற்ற வந்த பகவானுடைய சேவகர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். They are the eternal servants or eternal close associates of Shri Radha Krishna.
ஸோ தே ஹவ் கம் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் டெலிவரன்ஸ் ஆஃப் தி ஃபாலன் சோல்ஸ். நம்மள மாதிரி கீழே விழுந்த ஆத்மாக்களை வந்து தூக்கி நிறுத்துவதற்காக மீண்டும் கூட்டின்னு போறதுக்காக வந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால வந்து முகுந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவன் நம்மை இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, இந்த பிறப்பு இறப்பு சூழ்ச்சியிலிருந்து வெளியே கொண்டு வராரோ, ஒன் ஹூ இஸ் லிபரேட்டிங் இஸ் கால்ட் முகுந்தன் அப்படின்னு. கண்ணனுக்கு பல திருநாமங்கள். அதுல முகுந்தன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து யார் ஒருவர் நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளியே கொண்டு வராரோ. ஸோ அப்படின்னா அந்த ஆச்சாரியர் எந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவர் வந்து வந்திருக்கிற காரணமே நமக்காக தான் வந்திருக்கார். அவர் பிரச்சாரம் பண்றதும் நமக்காக தான். அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் செய்யறார். அதுல வந்து முக்கியமானது நம்ம எப்படியாவது அந்த கிருஷ்ண பக்தியில நாட்டம் வர வைத்து நம்மை மீண்டும் அழைத்து சொல்வதற்காக மட்டுமே வந்திருக்கின்றார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கும் போது நம்ம எவ்வளவு பரம பாக்கியசாலியா இருக்கணும். பரம அனுகிரகம், அவங்களுடைய அனுகிரகம் முழுமையா நமக்கு கிடைக்கப்பெற்றால் கண்டிப்பாக நம்மை அவர் கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை முழு மனசோட இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படியேப்பட்ட நிலையில இருக்கும்போது அவர் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து நமக்காக வந்திருக்கார் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறது. மூணாவது, அவர்களிடத்தில் எந்தவித அபராதமும் எந்த விதமான அவமரியாதையும் குறைபாடுகளையும் நாம் பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். We cannot just like that take granted as a spiritual master. We cannot be just like that assume that okay, my acharya is doing like this, my spiritual master is like this. No, we should understand the position of the acharya. We should understand the serving nature of the acharya. We should understand and follow the instructions of the acharyas is very, very important. So that is the most important point that is being conveyed in this particular second sloka, last point. Okay, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ முகுந்த பிரேஷ்டன் அப்படின்னு பேரு. ஒரு ஆச்சாரியனுடைய பெயரே வந்து முகுந்த பிரேஷ்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முகுந்தனுக்கு மிக பிரியமானவர் அப்படின்னு. ஸோ அதுக்கான மூணாவது முக்கியமான பாயிண்ட், பகவான் கிருஷ்ணர் ஆச்சாரியரை அனுப்பிச்சதே எதுக்காகன்னா நம்மளெல்லாம் விடுவிக்கிறதுக்காக அப்படின்னு. அதான் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இன்றைய தினம் வந்து அடுத்த 2 ஸ்லோகங்கள், இன்றைய தினம் வந்து இப்போ இந்த 3வது ஸ்லோகத்தை வந்து பார்க்க போறோம். மூணாவது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அற்புதமா சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வந்து முதல் 2 ஸ்லோகங்கள்ல மனமே இந்த பிரைடு, இந்த தற்பெருமை இல்ல இந்த ஆணவம், அதை விட்டு விட்டு உன்னுடைய ஆசையை 8 இடங்களில் வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் யார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றார்? மனமே தயவு செஞ்சு நான் சொல்வதை கேள், தயவு செஞ்சு நான் சொல்வதை கேள், தயவு செஞ்சு நான் சொல்வதை கேள் அப்படின்னு மறுபடியும் சொல்றார். ஒரே நிமிஷம். மனமே நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு வந்து இந்த பிரஜபூமியில மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை செய்யணும் அப்படின்னா யாருடைய கால்களை வந்து கெட்டியாக பிடித்து கொண்டு யாருக்கு வந்து நமஸ்காரங்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான ஆச்சாரியோட பேரை வந்து சொல்ற. யார் அப்படின்னா ஸ்ரீ ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமி. இதை தவிர கூட அவரோட இருந்த எல்லா சகாக்களும் அவரை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்றார். 3வது ஸ்லோகத்துல முக்கியமான விஷயத்த சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்துல இப்ப நம்ம வந்து இந்த பிரம்ம மத்திய கௌட சம்பிரதாயம் அப்படிங்கிற இந்த விஷயத்த பார்க்கும்போது அதுக்கு வந்து முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா மகாபிரபுக்கு அடுத்து பார்க்கறது யார் அப்படின்னா ஸ்வரூப் தாமோதர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி மற்றும் அந்த சகாக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படிங்கறதா இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். குறிப்பாக எதற்காக சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. என்ன சொல்ல வர்றார்? ஸ்வரூப தாமோதர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி. ஸோ உங்க இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள் தெரியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தது, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி விருந்தாவனத்துல இருந்து பல கிரந்தங்கள் எழுதி மகாபிரபுவோட கட்டளைக்கு தகுந்தாற் போல்
அவங்க வந்து அங்கிருந்த எல்லா இடங்களையும் புதுப்பித்து எல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான இந்த ரூபானுகம், இந்த இந்த பக்தி, இந்த வழிமுறை, அந்த ராகானு பக்தி, நம்ம எல்லாரும் வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நெக்டர் ஆஃப் டிவோஷன் அப்படிங்கிற பக்தி ரசாமிரத சிந்து படிக்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாம் சாதன பக்தியில இருக்கும்போது சாதன பக்தியிலேருந்து அந்த ராகானுக பக்தி போறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ரூப் கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் கொடுத்துள்ளார்கள். அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸ் பக்தி, அதாவது வந்து பக்தியோட பாதையில வந்து நம்ம வைதி பக்தி, இந்த சாதனையா நம்ம வந்து இப்ப சாதனா பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து வந்து காத்தால எழுந்திரிச்சு நம்மளுடைய மங்களார்த்தி செய்து 16 மாலைகள் செய்து தொடர்ந்து வந்து பகவத்கீதா பாகவதம் படித்து இந்த விரதங்கள்லையும் மேற்கொண்டு எல்லாம் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி வருதுங்கிறது சாதன பக்தி, வைதி பக்தி. அதை விட அதுக்கு அடுத்த நிலையில போகும்போது ராகானு பக்தி வரும். அதுல இருந்து என்ன சொல்றாரு, அதுல 2 விதமான பிரிக்கப்பட்டுள்ளது. ஒண்ணு வந்து வெளிப்புறமாக இருக்கின்றோம், இன்னொன்னு வந்து உள்புறமா இருக்கின்றது. அப்படிங்கிறது வெளிப்புறமா இருக்கிறது தான் வந்து ஸ்வரூப தாமோதர் தன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்ல கூட கூடவே இருக்கிற வக்ரேஸ்வர பண்டிட், அவருடைய சகா அல்லது அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வக்ரேஸ்வர பண்டிட்டுக்கு வந்து கூட எடுத்து சொல்லுது. நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கும்போது ஸ்வரூப் தாமோதரோட க்ளோஸ் அசோசியேட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா வந்து வக்ரேஸ்வர பண்டிட். ஸோ இப்போ வக்ரேஸ்வர பண்டிட் யார் அப்படின்னா நீங்க சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சீங்கன்னா தெரியும். ஸ்வரூப் தாமோதர் மகாபிரபுவோட கூடவே இருந்தார். கடைசியா மகாபிரபு இருந்த அந்த 12 வருஷங்கள் பூரி ஜெகநாத்பூர்ல இருக்கும்போது அனுதினமும் அந்த விரகதாபத்துல அந்த ஸ்ரீ ராதாகிருஷ்ணரோட அந்த நிலையில, அதாவது வந்து கிருஷ்ணரையே நினைத்து நினைத்து அந்த காம்பீரால் இருக்கும்போது அனுதினமும் ஸ்வரூப் தாமோதர் மகாபிரபுக்காக வந்து இந்த கோபிகா கீதம் மற்றும் கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டே இருப்பார். வக்ரேஸ்வர பண்டிட் யார் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டியது, மகாபிரபுவுடைய அந்த சகாக்கள்ல வந்து ரொம்ப அற்புதமா நடனம் ஆடுறவர். அற்புதமான நடனம்னா எப்படின்னா வந்து அவர் வந்து அந்த ஜெகநாத்பூரியில ரத யாத்திரை செய்யும் போது வந்து அது எப்படி வந்து அந்த 8 இடங்கள்ல வந்து எல்லா இடங்கள்லயும் மகாபிரபு தோன்றி ஒரு கீர்த்தன் குழுவோட வந்து மகாபிரபு தோன்றினாரோ அந்த இடங்கள்ல வந்து வக்ரேஸ்வர பண்டிட்டுடைய நடனம் மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அற்புதமான நடனம் என்ன அப்படின்னா வந்து வெளிப்புறமாக தன்னுடைய பக்தியை காண்பிப்பது அப்படின்றது. வெளிப்புறமாக அப்படின்னா வந்து நடனம் ஆடுவது, பாடுவது, இசைப்பது, இந்த மாதிரி வெளிப்புறமா செய்யறதெல்லாம் வந்து ஒரு விதமான பக்தியின் வெளிப்பாடு. ஸோ அதுதான் வந்து ஸ்வரூப தாமோதர் வக்ரேஸ்வர பண்டிதருக்கு எடுத்து சொன்னார். அதை தான் அவருடைய சிஷ்யர் கோபால் கோஸ்வாமி, கோபால் கோஸ்வாமி அப்படின்னு. அவருடைய சிஷ்யர் யார் அப்படின்னா தேவச்சந்திரன் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து அதை வந்து தொடர்ந்து பின்பற்றி வந்தார்கள். நம்ம யார என்ன ஃபாலோ பண்றோம் அப்படின்னா வந்து ரூப கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி வழியாக நாம வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதோட மேலோட்டமா இது வந்து இந்த ராகாத்மிக பக்தியோட அந்த நிலை தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த பக்தியோட நிலை மேலும் மேலும் வந்து மெருகூட்டி மேலும் மேலும் அது வந்து முன்னேறி அது வந்து உயர்ந்த நிலையில ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த நிலை, ஒரு மெச்சூர்டு ஸ்டேட், ஒரு முதிர்ந்த ஒரு கனிந்த நிலைக்கு வரும்போது உங்களுக்கு அந்த பாவம், அந்த ரதி அப்படிங்கிற நிலை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சொல்ற. ரத்தின்னா என்ன? ரத்தி அப்படின்னா அட்டாச்மெண்ட், ரொம்ப மிகுந்த தீவிரம். அந்த தீவிரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மனம் கூப்பிட்டு சொல்றாரு, மனமே தயவு செஞ்சு இந்த நிலைக்கு கொண்டு வா அப்படிங்கிற சொல்றாரு. இதுல வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து இந்த பக்தியினுடைய ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்க தெரியும். பக்தியினுடைய நிலைகள், நிலைப்பாடுகள். நம்ம வந்து ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம வந்து ஸ்ரத்தா, அதாவது வந்து நம்பிக்கையோடு சாது சங்கம், பக்தரோட சங்கம் எடுத்துட்டு பஜன கிரியா அவங்களோட வந்து சங்கம் எடுத்துக்கொண்டு செய்யும் போது அனர்த்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அனர்த்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் போது தேவையான விஷயங்கள், அனுகூல்யமான விஷயங்கள் உள்ள வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். பிரதிகூல்யமா இருக்கிறதெல்லாம் வெளியே போகும். அந்த மாதிரி வரும்போது எல்லா களங்கங்களிலும் வெளியே வந்து ஒரு விதமான ஒரு ஸ்டெடி ஸ்டேட், ஒரு நிலையான நிலைக்கு வரும் பேர் தான் நிஷ்டை அப்படின்னு பேரு, நிஷ்டா அப்படின்னு பேரு. அந்த நிஷ்டை வரும்போதுதான் நமக்கு வந்து அந்த சேவை செய்யும் போது நமக்கு அந்த ருச்சி கிடைக்கப்பெறும். நம்ம வந்து நாம ஜபம் செய்யும் போது, ஜபம் செஞ்சுட்டே இருக்கும்போது நாமா பிரபு அப்படிங்கிறவர், நாம பிரபுன்னா பகவான் தான் நாக்குல வந்து நடனம் ஆடுவார். இப்ப எப்படி சரஸ்வதி தேவி வந்து ஸ்லோகங்கள் வாயிலாக
உச்சாடனங்கள் வாயிலாக வந்து சரஸ்வதி தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றதோ, அதே மாதிரி பகவானுடைய நாமத்தை வந்து மீண்டும் மீண்டும் உச்சாரணம் பண்ணும்போது அவருடைய நாமம், அவரே நாம பிரபுவாக நம்மளோட நாட்டில் வந்து நடனம் ஆடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆசக்தி, அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வரும். அந்த அட்டாச்மெண்ட் வரும்போது மற்ற விஷயங்கள் மேல நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு வராது. பௌதிக விஷயங்கள் மேல நமக்கு வந்து எந்த விதமான பற்றுதலும் வராது. அந்த மாதிரி வரும்போது அந்த மனசுக்குள்ள ஒரு விதமான ஸ்பான்டேனியஸ் எமிஷன் ஆஃப் லவ், அதாவது பகவான் மேல் அந்த பிரேமை, அந்த பிரீத்தி தானாக வந்து சேரும் அப்படிங்கிறதா நிலை. இது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதா இந்த 3வது ஸ்லோகத்துல சொல்றார். ஒரே வழி, ஸ்வரூப் தாமோதர், ரகுநாத கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்க எல்லாருடைய புத்தகங்கள், அதாவது அவருடைய கிரந்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க எழுதின பாடல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ண வழிபாடு பண்றதுக்கு ரத்னங்கள் மாதிரி, அதாவது வந்து வைடூரியங்கள் மாதிரி, மாணிக்கங்கள் மாதிரி அந்த கிரந்தங்கள்ல அப்படியே கொட்டின்றே இருக்கான். நம்ம படிக்க படிக்க அதுல இருந்து வர்ற தாத்பரியங்கள், அதுல இருந்து வர்ற அந்த கோட்பாடுகள், அவங்க சொல்ற அந்த வழிமுறைகள், அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம தலை மேலேருந்து வைடூரியம், ரத்னங்கள், ஜெம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொட்டினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த சாராம்சம், உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ மனமே தயவு செஞ்சு இந்த ஆச்சாரியர்கள், இந்த ஸ்வரூப் தாமோதர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்களுடைய கிரந்தங்கள்ல தயவு செஞ்சு உன்னை நிலைநிறுத்திக்கொள், மனமே நீ அதை நிலைநிறுத்திக்கொள், அவங்கள வந்து அந்த புத்தகங்களை கண்டிப்பாக படி அப்படிங்கிறார். ஸோ அதனால்தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள்ல வந்து பிரபுபாதர் ரொம்ப முக்கியமா வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், ஹரிபக்த விலாஸ், இந்த மாதிரி முக்கியமான கிரந்தங்கள்லாம் வந்து நமக்காக வந்து மொழிபெயர்ப்பு செய்து ஆங்கிலம் மற்றும் எல்லா மொழிகளையும் எதுக்கு வந்ததுக்குன்னா அதை அப்படியே நம்மளால வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. பக்தி ரசாமிர்த சிந்துல படிக்கும் போதும் சரி, உபதேசாமிர்தம் படித்தாலும் போதும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அவர்களுடைய வழிகாட்டுதல். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றினா போதும், இந்த பக்தி நமக்கு தானாக வந்து விடும் அப்படிங்கிறதா முக்கியமானது. ஸோ அந்த உபதேசாமிர்தத்தில் சொல்லப்பட்ட உள்ள கோட்பாடுகளை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கப்பட்டு அந்த பிரேமை நிலை வந்து சேரும் அப்படிங்கிறதா வந்து இந்த 3வது ஸ்லோகத்துடைய சாராம்சம். ஸோ பொதுவாக ஜஸ்ட் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுறேன். ரொம்ப டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா வந்து நம்ம தனியாக வந்து பக்தி ரசாமிர்த சிந்து படிக்கும்போது இந்த பக்தியோடைய நிலைப்பாடுகள் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி அப்படிங்கிறது. சாதன பக்தி தான் நம்ம எல்லாரும் பொதுவாக எல்லாருமே செய்யறது சாதன பக்தி. இந்த சாதன பக்தியை 2 விதமா பிரிக்கப்படும், வைதி பக்தி, ராகானுக பக்தி, ராகானுக பக்தி. அதுலேயே தான் 2 விதமா வருது. ஸோ பாவம் மற்றும் பிரேமை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில அந்த விவசாய ஆத்மிகா புத்தி அன்னலாய்டு டிவோஷன் சர்வீஸ்ல இருக்குது. ஸோ வைதி பக்தி தான் இப்போ நிறைய நார்மலா செஞ்சுக்கிறது வைதி பக்தி. அந்த பாவம் எப்படி இருக்குன்னா பகவான் மேல ஒரு விதமான மரியாதை, ஒரு விதமான பிரேமை வருவதற்கான அந்த நிலை இருக்கும், அவ்வளவுதான். ஸோ கதைஞ்சு ரெகுலரா கண்டிப்பா வந்து மங்களாரத்தி பண்ணணும், கண்டிப்பாக வந்து என்னுடைய நாம ஜபம் பண்ணணும், என்னுடைய கைங்கரியங்கள்லாம் நான் கரெக்டா பண்ணணும் அப்படின்னா அவர் மேல வந்து அந்த அளவுக்கு அந்த சாதனா நம்ம செய்கின்ற அந்த அனுதினமும் செய்கின்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும் தான் வைதி பக்தி. அது ஒரு நிலைக்கு மேல வரும்போது அந்த ராக அனுக பக்தி, அதாவது ஸ்பான்டேனியஸா வர ஆரம்பிக்கும். ஆஹா, ஓ இது பார்க்கும்போது இது கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த பூ நம்ம கையில வச்சிருக்கிறதோட கண்ணனுக்கு செஞ்சு போட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. இப்படி ஒரு கடைக்கு போகும்போது ஏதாவது ஒரு நல்ல அழகான ஒரு துணியை பார்க்கணும், உடனே நமக்கு என்ன போட்டுக்கணும் அப்படிங்கிறதோட இது அழகா கண்ணனுக்கு செஞ்சு போட்டா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்திலையும் ஒரு வஸ்துலையும் ஒரு நிலையிலையும் பகவானுக்காக நாம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். செய்யும் போது அந்த ஸ்பான்டேனியஸ் சர்வீஸ், ஸ்பான்டேனியஸ் லவ்விங் எமோஷன் தானாக வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த வைதி பக்திங்கிறது ஒரு வழி, அதுலேருந்து மற்ற விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதா சாதன பக்தியோட நிலை. மற்றபடி பாவம் பிரேமம் அப்படிங்கிறது வரும்போது நீங்க வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பாவம் பிரேம நிலை வந்ததுன்னா இந்த லௌகிகமான விஷயங்கள், அதாவது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே படாது. ஏன்னா அனுஷனமும் இந்த கோபியர்களோ சரி கோபர்களோ சரி கண்ணனுடைய நினைவிலேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த நினைவு வந்துவிடும் அப்படிங்கிறது தான் வந்து உன்னதமான நிலை. ஸோ அப்போ இந்த தர்மமானாலும் சரி இல்ல மற்ற இந்த வேத கோட்பாடுகள் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நிலை வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரகாத்மிகா பக்திக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, அந்த சம்பந்த ரூபம், அந்த லோபா அப்படிங்கிறது. லோபா அப்படின்னா வந்து தீராத ஒரு ஆசை,
அதாவது வந்து இப்ப நம்ம வந்து பௌதிக விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு தீராத ஆசை, இது மேலும் மேலும் வந்து அது வந்து அபிவிருத்தி ஆகிட்டே தான் இருக்கும், மேலும் மேலும் அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து பௌதிகமான விஷயம். ஆனா அதே ஆன்மீக விஷயத்துக்கு அதை திசை திருப்பும் போது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து அதுதான் ஒரே வழியா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து தீராத ஆசை. என்ன தீராத ஆசை? தீராத அந்த கிரீட், அந்த லோபம் என்ன அப்படின்னா அது சேவை செய்யணும் அப்படிங்கிறது. என்ன சேவை செய்யணும்? விரஜ பூமியில நிரந்தரமா இருக்கிற அந்த விரஜவாசிகளுக்கு, விரஜவாசிகளுடைய வழித்தடங்கள் அவங்கள வந்து அப்படியே பின்பற்றி நாம செய்யணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து விரஜ பூமியில இல்ல, விரஜவாசிகளோட இல்ல, ஆனா எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து கொண்டு, வெளியே விருந்தாவனத்திலிருந்து வெளியே இருந்து கொண்டு அந்த விரஜ பூமியில இருக்கிற அவங்கள வந்து அப்படியே வந்து பின்தொடர்ந்து அவங்களோட வழிகாட்டுல நம்ம வந்து கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படிங்கறதா ராகாத்மிக பக்தியோடைய சாராம்சம். இது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா உள்ள போகணும்னு அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் மேலோட்டமா நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மனசிக்ஷால குறிப்பா ரகுநாத கோஸ்வாமி என்ன சொல்றார் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாவ பக்தியில வந்து 6 விதமான பரிணாமங்கள், அதாவது பரிமாணங்கள்னா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்கள் ஏற்படும். எப்படின்னா ஸ்நேகம், மன, பிரணய, ராக, அனுராக, பாவ, மகாபாவ அப்படின்னு. இதுக்கு உதாரணம் எப்படின்னா வந்து நார்மலா வந்து வெளியே வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கரும்பு இருக்கு அப்படின்னா அதுலயும் பிரேமை இருக்கு, அதுலயும் எல்லாம் இருக்கு. ஆனா வெறும் கரும்பை வைத்து ஒன்றும் நம்மளால வந்து உடனே சுவைக்க முடியாது. அதை நீங்க வந்து இந்த சக்கரத்துல போட்டு வந்து அதை வந்து நல்லா அரைக்க அரைக்க அந்த அரைக்க அரைக்க அந்த இந்த சக்கையெல்லாம் வெளியே போய் உங்களுக்கு சர்க்கரை வெளியே கிடைக்கின்றது. அது கிடைக்கும் போது அந்த வெளியே இருக்கிற அந்த சக்கையில சில விஷயங்கள் இருக்கும், கடைசியா உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த இனிப்பு, அந்த அந்த சுகர், அந்த சீனியில இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பாவங்கள் ஒரு ஒரு நிலையிலையும் மாறுபடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுல வந்து நிறைய பாவங்கள் உங்களுக்கு நிறைய அந்த நிறைய ரசங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து ரகுநாத கோஸ்வாமியுடைய அந்த விளக்கருவர்களை பார்த்தோம் அப்படின்னா தாசிய பாவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது தாசிய பாவம் வந்து நிறைய ஆச்சாரிகள் சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பா வந்து நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படும் போது என்ன பண்ணணும்னா இந்த ரக்தகா அண்ட் பத்ரகா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, வெறும் ரத்ரகா. பட் பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கண்ணனுக்கு அனுதினமும் யார் வந்து சேவை செய்வார்கள், அவருடைய ஆடை அலங்காரங்கள், அவருடைய அணிகலன்கள், தலையில வந்து அந்த மயில் பிடி இதெல்லாம் வைத்து அவர்களுக்கு வந்து அற்புதமா அலங்காரம் செய்யறது யார் அப்படின்னா ரக்தகா அண்ட் பத்ரகா அப்படின்னு 2 நண்பர்கள். ஸோ இந்த 2 நண்பர்களுடைய பாவம், அவனுடைய ரசம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணனை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகு ஊட்ட வேண்டும், அவனை எப்படி எவ்வளவுக்கு அளவுக்கு வந்து மெருகேற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து மஞ்சள் கலர் வேஷ்டி, இல்ல இன்னைக்கு வந்து வேற கலர் பஞ்சகச்சம் கட்டலாம், இல்ல இந்த ப்ளூ கலர் இது மாட்டலாம், இல்ல இந்த இந்த தோடு கட்டலாம், இல்ல இந்த குண்டலங்கள் போடலாம் அப்படின்னு. இதுக்கு நிறைய வந்து உதாரணங்கள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் எடுத்தா கூட சரி, ஆழ்வார் பிரபந்தங்கள்ல வந்து கண்ணன் வந்து ஒரு தினமும் வந்து வெளியே வந்து கோபியர்களை வந்து சாயந்தர வேலையில பார்க்க போகும்போது வந்து ட்ரெஸ்அப் பண்ணிப்பாங்க. ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதா அலங்காரம் பண்ணிக்கிறது. அந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுலேயே வந்து நிறைய ஸ்லோகங்கள், நிறைய பாசுரங்கள் அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து குறிப்பா சில சமயங்கள்ல வந்து கண்ணன் என்ன பண்ணுவான்னா அவசர அவசரமா கிளம்பும் போது ஒரு காதுல வந்து தோடு, இன்னொரு காதுல குண்டலத்தை மாட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும் போதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த ரசம், அந்த தாசிய ரசத்துல இந்த ரத்தகா பத்ரகா அப்படிங்கிற 2 சேவகர்கள் வந்து அற்புதமா வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. சக்கிய பாவத்துல வந்து நமக்கு நிறைய நண்பர்கள் தெரியும், உஜ்வலா, சுபலா, ஸ்ரீதாமா, நிறைய பேர் தெரியும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து கண்ணனோட அந்த விரஜபூமியில இருந்து சேவை செய்கின்றவர்கள் அப்படின்னு. உஜ்வலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுபலா, ஸ்ரீதாமா, இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் சக்கிய பாவத்துல. பேரண்டல் லவ், அதாவது வந்து இந்த வாத்சல்ய பாவம், அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வாத்சல்ய பாவத்துல யார்? வாத்சல்ய பாவத்துல வந்து நந்தா, யசோதா, ரோஹிணிமா. ஸோ யசோதாமை, நந்த மகாராஜர் மற்றும் ரோஹிணி. ஸோ 2 பேருமே வந்து கிருஷ்ண பலராமருக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பெற்றோர்களுடைய நிலையில இருந்து பகவானுக்கு வந்து
சேவை செய்கின்றார்கள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி அப்படின்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யசோதா வந்து தயிர் வெண்ணெய் கடைஞ்சாலும் சரி, தூக்கத்துல இருந்தாலும் சரி, கண்ணனுக்கு என்ன ஆகும், கண்ணனுக்கு இது நல்லா இருக்குமே, கண்ணனுக்கு இது பிடிக்குமே, கண்ணனுக்கு அதை செய்யணுமே, கண்ணனை எல்லாரும் திருடன் திருடன் திட்டுறாங்களே, என் கண்ணனுக்கு வந்து நல்லபடியா ஒரு பொண்ணு கிடைக்குமா, கண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா, எப்போ கல்யாணம் கண்ணன் வந்து 5 வயசு 4 வயசுல இருக்கும்போதே அந்த அளவுக்கு கவலை வந்துருமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பகவான் மேல வந்து ஒரு ஒரு பிரீத்தி, ஒரு ஒரு பிரேமை, ஒரு தாய் எந்த ஸ்தானத்துல இருந்து பகவானை வந்து தன்னுடைய மகனை வந்து அன்பு பாராட்டுவார்களோ அதே நிலையில இருந்து செய்கின்றார்கள் யார் அப்படின்னா யசோதா, நந்தா, ரோஹிணி. ஸோ நீங்க வந்து கிருஷ்ணா புக் மற்றும் பாகவதம் படிக்கும்போது உங்க எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேரண்டல் லவ் அப்படின்னு இது ரெண்டு தவிர விருந்தாவனத்துல வந்து அவங்களுடைய அந்த மூடு, அந்த பாவம் எப்படி இருக்குன்னா வந்து மற்ற கோபியர்கள்லாம் வந்து 2 பேரையும் கண்ணனும் சரி, கண்ணனுடைய அந்த நண்பர்கள் மதுமங்கள் மற்றும் எல்லாரையும் வந்து சக அந்த நண்பர்களாக சேர்ந்து நிறைய லீலைகள் வேலைகள் அவங்க அவங்க 2 பேரும் வந்து ராதாகிருஷ்ணன் அங்க இருந்து சேவைகள் செய்யும் போதும் சரி, அவங்களுக்கு வந்து அங்க லீலைகள் பண்ணும்போதே சரி, கூட இருந்த அந்த கோபர்களாலும் சரி கோபியர்களாலும் சரி ரொம்ப அற்புதமா அவங்க கூட இருந்து வந்து சேவை செய்வார்கள்னா என்ன, இப்ப சில சமயம் வந்து லலிதாவோ சில சமயம் விஷாக்காவோ ஏதாவது செய்யணும் அப்படின்னா உடனே வந்து அதை வந்து நிறைவேற்றுவார்கள். அப்படிங்கிறத விட சில சமயங்கள்ல வந்து கோபம் வரும். இப்ப லலிதாக்க விடுத்துட்டோம் அப்படின்னா வந்து விஷாக்காக்கு எப்படி இருக்கணும், கோபம் வரும். அப்படிங்கிற மாதிரி சந்திராவலி இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு உதாரணம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து கவி கர்ணபுரா எழுதிய ஆனந்த பிருந்தாவன கம்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு புக்ல ஒரு அழகான ஒரு லீலை. இந்த லீலையில உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து சந்திராவலி யார் அப்படின்னா வந்து ரிஷபானுடைய சகோதரர் சந்திரபானுடைய மகள் சந்திராவலியும் கண்ணனுக்கு வந்து மிக நெருங்கிய ஒரு தோழி. அவங்களும் வந்து இப்ப எப்படி ஒரு சைட்ல வந்து ராதாராணி வந்து உயர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி சந்திராவலிக்கும் நிறைய கூட இருந்த தோழிகள். ஸோ ஒரு சமயத்துல வந்து இந்த ஹோலி பண்டிகை நடக்கும்போது வந்து மதுமங்கள் யாருன்னா வந்து கண்ணனுடைய ஒரு பிராமண நண்பன், ரொம்ப நெருங்கிய நண்பன். அந்த மதுமங்களுக்கு வந்து இந்த ஹோலி பண்டிகை சமயத்துல வந்து அந்த வர்ணம் பூசி வந்து விளையாடுவது அப்படிங்கிற அந்த லீலை. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய லீலைகள், அந்த மூடு, அந்த பாவம் அந்த பிருந்தாவனத்துல எப்படி இருக்குன்னா அனுதினமும் ஏதாவது ஒரு சேஷ்டைகள், சில்மிஷங்கள், வேலைகள் நிறைய மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்? பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்னு. ஸோ சில சமயம் உங்களுக்கு நிறைய தெரியும் தனக்கேடி. நீங்க வந்து இப்போ இந்த டாக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு லீலை, அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்ணெய் திருடுற லீலை, அதுக்கப்புறம் வந்து ராதா குட் ஷாம் கொண்டு பக்கத்துல தள்ளி போனீங்கன்னா வந்து மானசரோவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியில வந்து இந்த கோபியர்கள் ராதையோட வந்து இந்த படகுல போகும்போது வந்து கண்ணன் வந்து படகோட்டியா இருந்து லீலை செய்யறது. இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நிறைய லீலைகள் அனுதினமும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ன மூடு அப்படின்னா வந்து கூட நண்பர்களாக சகாக்களா இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த வேலவன் தாளவன் அப்படிங்கிற பகுதிக்கெல்லாம் போகும்போது கண்ணனும் வந்து அவனுடைய நண்பர்களோட சேர்ந்து விளையாடும் போது சில சமயம் கண்ணனை வந்து சில பேர் வந்து கல்லால் அடிக்கிறது, 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுறது, திட்டுறது, நீ போ எங்களோட சேர்ந்து விளையாடாத போ அப்படின்லாம் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து கண்ணனுக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா சேவை செய்யறதுதான். ஏன் அப்படின்னா நான் வந்து கண்ணனுடைய நண்பன், இந்த நிலையில நான் வந்து கண்ணனுக்கு சேவை செய்யறேன் அப்படிங்கிற இதுல இருந்து அற்புதமான அந்த லீலையை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பகவானுக்கே வந்து அகில ரசாமிருத மூர்த்தி, நீங்க வந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் படிக்கும்போது நல்லா தெரியும். முக்கியமான ஸ்லோகம் பகவானுக்கு வந்து அகில ரசாமிருத்த மூர்த்தி அப்படிங்கிறது தான் பெயர். அப்படிதான் எடுத்தோம். பல ரசங்கள், அந்த பல ரசங்கள்ல முக்கியமானது பிரைமரியா பார்க்கறது இந்த சாந்த ரசம், தாஸ்ய ரசம், மாதுரி ரசம், சக்கியம், வாத்சல்யம் அப்படிங்கிறது. அது தவிர ஹாஸ்யம், அத்புதம், காருண்யம், ரௌத்ரம், வீரம், பயானக, விபாத் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீரம் அப்படின்னா யாரை வந்து அற்புதமா வந்து உதாரணம் எடுத்துக்கணும்னா பீஷ்மதேவர். ஸோ பீஷ்மதேவர் வந்து அன்றைய தினம் வந்து ஒரு பிரதிஜை எடுக்கிறாரு. இன்றைய தினம் நான் வந்து கண்டிப்பாக கண்ணனை வந்து அர்ஜுனனை வந்து கொல்லுவேன், அப்படி இல்லைன்னா வந்து கண்ணன் வந்து ஆயுதம் ஏந்துவார் அப்படின்னு உடனே வந்து அந்த சக்கரத்தை ஏந்திண்டு கண்ணன் போகும்போது பீஷ்மர் அதை பார்த்த உடனே ரொம்ப அற்புதமான அந்த பீஷ்ம ஸ்துதி நீங்க படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது வந்து கண்ணனை எல்லாரும் வந்து அந்த பட்டு பீதாம்பரம், அந்த மயில் தொகை, இந்த மாதிரி இல்லைன்னா வந்து
சங்கு சக்கர கதா பாணியா பாக்குற அதே கண்ணனை வந்து பீஷ்மர் எப்படி பாக்குறாருன்னா வந்து ஒரு 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 எதிரி உடம்புல வந்து அம்பு காயங்கள்லாம் பட்டு ரத்தங்கள்லாம் கொட்டின்னு இருக்கு. அவரோட தலை முடியெல்லாம் வந்து அந்த குதிரையோடைய அந்த ஓட்டம் நடந்ததுனால வந்து அங்கிருந்த புழுதி எல்லாம் கிளம்பி பார்க்கறதுக்கு ஒரு போர் வீரன் எப்படி வீராவேசத்தோட ஓடி வர்றதோ அதே மாதிரி கண்ணன் வந்து அந்த கோவத்தோட ஓடி வர்றதை பார்த்த உடனே பீஷ்மருக்கு மகா சந்தோஷமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஷ்மர் வந்து கண்ணனுக்காக அந்த சத்திரிய ஆவேசத்தை உருவாக்கி அந்த அற்புதமான அந்த வீர ரசத்தை வந்து பகவானோட பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிறது. இப்ப கம்சனை எடுத்துட்டோம்னா ஒரு விதத்துல ரௌத்ரம், இன்னொரு விதத்துல பார்த்தா பயம் அப்படிங்கிற சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் வந்து தூங்குற சமயத்துல வந்தாலும் சரி, மூழ்கின்னு இருக்கிற சமயத்தாலும் சரி, கண்ணனை அனுதினமும் அந்த பயம் இல்லைன்னா அந்த ரௌத்ரம் அந்த கோவத்திலே தான் நினைச்சுட்டு இருப்பார் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பலவிதமான ரசங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப அற்புதமான என்ன அப்படின்னா அந்த குவலையா பீடம் அப்படிங்கிற அந்த யானையை வதம் செய்து கண்ணனும் பலராமரும் வந்து அந்த ரங்கு பூமி அப்படிங்கிற அந்த ரங்கு அந்த மல்யுத்த போட்டி நடக்கிற நடத்துக்கு வரும்போது கையில 2 பேரும் மிகப்பெரிய கதங்களை எடுத்துட்டு வருவாங்க. நீங்க பகவத்கீதா நீங்க பாகவதம் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கிருஷ்ணா புக் படிச்சிருக்கும் போது ஞாபகம் வரும். உள்ள போய் வந்து 2 பேரும் ரொம்ப கம்பீரமா 2 பேரும் தன்னுடைய தொடைகளை தட்டி கால்களை மேலே உயர்த்தி கைகள் அந்த 2 கதத்தோட நிற்கும் போது அவங்கள பார்த்த உடனே அந்த ரங்கு பூமி அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அவங்கவுங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பகவான் கண்ணனை பார்த்தார்கள் அப்படின்னு. அதை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அற்புதம் அப்படிங்கிறது. அற்புதம்னா என்ன? அங்கிருந்த சத்திரியர்கள், அங்கிருந்த அந்த மா வீரர்கள், அந்த போ வீரர்கள், மற்ற அரசர்கள்லாம் பார்த்த உடனே பார்த்தா பாலகர்கள் மாதிரி இருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய அந்த குவலையா பீடம் அப்படிங்கிற அந்த யானையை வதம் செய்தார்கள்னா அப்ப எவ்வளவு பெரிய வீரர்களா மா வீரர்களா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெருமை. இந்த இந்த மாதிரி ஒரு வீரர்களை பார்க்கறதுலயே அவங்களுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் அந்த மல்யுத்தம் செய்த அந்த வீரர்களும் சரி, கம்சனுக்கே அது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை வந்தது. இதை தவிர நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்த அந்த வயதான அந்த மதுராவாசிகள் அல்ல அங்கிருந்த மற்ற வயதானவர்கள்லாம் வந்து 2 பாலகர்கள் கண்ணனையும் பாலராமரையும் பார்த்த உடனே ஆஹா இவ்வளவு பால்வடியும் முகமா இருக்கின்ற இந்த இந்த 2 பேர் ஆனா இந்த யானையெல்லாம் கொண்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்திருக்காங்களே, இவங்களை வந்து இந்த இந்த மல்யுத்த வீரர்கள்லாம் வந்து இந்த சானூரன் முஷ்டிகன் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டு கொன்று விடுவார்களே அப்படிங்கிற ஒரு பயத்தோட அந்த வாட்சில பாவத்தோட பார்த்தாங்களாம். முதல்ல சத்திரிகள் பார்க்கும்போது வீரர்கள் பார்க்கும்போது அந்த வீராவசியத்தோட வீர நிலையில பார்த்தாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த அந்த கொஞ்சம் வயதான அந்த மதுராவாசிகள் பார்த்தாங்க. அதே மாதிரி அங்க இருந்த அந்த இளம் பெண்கள் மதுராவாசியில இருக்கிற அந்த இளம் பெண்கள்லாம் பார்க்கும்போது கண்ணனையும் பலராமையும் பார்த்த உடனே அந்த பிரேம நிலை வந்துதான், அந்த மாதுரிய பிரேம நிலை. ஆஹா எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த யௌவனமா இருக்கிற இந்த கண்ணனன். ஆஹா அப்படின்னா கோபியர்கள்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள், அந்த கோபியர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். கண்ணனை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து அந்த பிரேம நிலை, அந்த காதலன் காதலியோட அந்த பிரேம நிலை மனசுல வருகின்றதே அப்படின்னு அந்த நிலை. சோ ஒருத்தர் கண்ணனை பார்க்கும்போது கண்ணனும் பலராமனையும் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலை வெளிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து பக்தர்களுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நாம வந்து இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை இந்த கலியுகத்துல நம்மளுடைய ஆச்சாரியோட விண்ணப்பம் நம்ம பலவிதமான பக்தி முறைகள் செய்யறோம். சில பேர் வந்து தீவிரமாக வந்து இந்த விக்கிரக வழிபாடு செய்வார்கள், சில பேர் வந்து புத்தகங்கள் படிப்பார்கள், சில பேர் வந்து நாம ஜபத்துல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, சில பேர் பிரச்சாரத்துல இருப்பாங்க, சில பேர் வந்து கோயில்ல சேவைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் வந்து கோயிலேயே சில குறிப்பிட்ட சில சேவைகள் செய்வாங்க. ஸோ பலவிதமான சேவைகள் செய்தாலும் அந்த சேவை நிலையில வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில மேலோங்கமா போகும்போது கண்டிப்பாக அந்த சாதன பக்தி ராகானுக பக்தி அந்த பிரேமை நிலை அந்த ருச்சி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா முக்கியமானது. அதுதான் வந்து ரகுநாத கோஸ்வாமி இன்றைய தினம் தன்னுடைய மனதிற்கு சொல்வதை போல நமக்கு எல்லாருக்கும் வந்து எடுத்து சொல்றார். மனமே தயவு செஞ்சு ஸ்வரூப தாமோதர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியோட கிரந்தங்களை படித்து அந்த ரத்னங்களை மூலமாக அந்த ஸ்பான்டேனியஸ் எமிஷன், அதாவது வந்து தன்னிச்சையாக சுதந்திரமாக நமக்கு அந்த கிருஷ்ண பிரேமை வர வேண்டும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்படி வரும்? லவ் ஃபார் கிருஷ்ணா கிராஜுவலி அன்ஃபோல்ட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் இன் த ஹார்ட் ஆஃப் த டிவோட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பக்தி லதா பீஜம் அப்படிங்கிற அந்த விதை மனசுக்குள்ள வடிந்து அது வந்து ஒரு அந்த கொடியானது அந்த கிரீப்பர் வளரும் போது
கண்டிப்பாக ஒரு நாள் அந்த தாமரை மலர் எப்படி மலர்ந்து வருமோ அதே போல கண்டிப்பாக நம்மளுடைய ஹிருதயங்கள்ல கிருஷ்ணருக்கான அந்த பிரேமை கண்டிப்பாக மனசுக்குள்ள வரும் அப்படிங்கறத உச்சிதமாக சாஸ்வதமாக ரகுநாத கோஸ்வாமி சொல்றார். ஸோ இன்னொரு 15 நிமிஷம் இந்த 4வது ஸ்லோகம் மாத்திரம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தது வந்து முதல் 2 சாராம்சம், 3வது ஸ்லோகத்துடைய நிலைதான் இவ்வளோ பெரிய தாத்பரியம். 4வது ஸ்லோகம் அசத்வர்த்தவேஷ்யா விசிர்ஜமத் சர்வஸ்ய அரணஹி கதமுக்தி வைராகிய ந ஷினு அப்படிங்கிறார். சர்வாத்ம கிரணஹே அப்படிங்கிறார். பிரஜே ராதாகிருஷ்ண ஸ்வரதி மணி அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 4 விஷயங்கள் அகைன். ஸோ இப்போ 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது விஷயத்துல என்ன சொல்ல வர்றார்? அசத் சங்க தியாகம் அப்படிங்கிறார். ஸோ நீங்க வந்து பக்தி ரசாமுடி சந்தர்ப்பம் படிச்சிருப்போம். அபக்தர்கள், அதாவது பக்தர்கள் இல்லாதவர்களுடைய அந்த நட்புறவை எதற்கு ஒப்புமை, எதற்கு வந்து எக்ஸாம்பிள், எதற்கு வந்து ஒரு சான்றா சொல்றாருன்னா, நம்ம மனசுக்குள்ள வந்து பகவானுடைய கிருஷ்ண பிரேமை வந்து ஒளிஞ்சின்னு இருக்கு. அதான் நம்மளுடைய பொக்கிஷம். நம்ம மனசு, நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவானுடைய அந்த பிரேமை, அந்த பக்தினுடைய அந்த சாராம்சம், அந்த ரொம்ப ட்ரெஷர் அப்படின்னு. ட்ரெஷர்னா என்ன அர்த்தம்? ஹிருதயத்துக்குள்ள ரொம்ப ஆழ்ந்து உள்ள இருக்கு. அது வந்து அவ்வளவு ஈஸியா வெளியே வந்துடக்கூடாது. அதை நம்ம வந்து பார்த்து பார்த்து பாதுகாத்து பொக்கிஷமா மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஆனா அந்த பொக்கிஷத்தை வந்து யார் வெளியே கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வருவாங்கன்னா, ஒரு வேசி, ஒரு ப்ராஸ்டிடியூட் எப்படி வந்து நம்ம மனசை மயக்கி 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 நம்ம கிட்டே இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்து சம்பத்தெல்லாம் வந்து ஒரு வேசியிடம் போய் நம்ம மாட்டின்றோம்னா எல்லாத்தையும் நம்ம கிட்டே இருந்து பறிச்சுருவாங்களோ, அது மாதிரி அசத் சங்கம், அதாவது பக்தர்கள் இல்லாதோட நம்ம வந்து சங்கம் வைத்துக்கொண்டு அவங்களோட நம்ம வந்து ரொம்ப தீவிரமா பழகி ரொம்ப அவங்களோட அந்யோன்யமா பழக ஆரம்பிச்சோம்னா அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரெஷர், அந்த பொக்கிஷம், நமக்குள்ள இருக்கிற அந்த செல்வம், நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த என்ன செல்வம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்ன்ற அந்த ஆசை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆசை தான் நம்மளுடைய பொக்கிஷம். அனுதினமும் நமக்கு மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கணும், ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யணும், அந்த ஆசை தான் நம்மளுடைய முக்கியமான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வந்து ரொம்ப சுலபமா இந்த வேசியானவள் பறித்து கொண்டு போயிடுவாள். அதனால ஜாக்கிரதை, ஜாக்கிரதா ஜாக்கிரதா அப்படிங்கிற. அதான் வந்து 4வது ஸ்லோகத்துல முதல்ல சொல்ற அந்த பாயிண்ட். அதுதான் அசத் வர்த்த வேஷ்ய விசிறிஜக. அசத் வர்த்த வேஷ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? அசத் வர்த்த அப்படின்னா அபக்தர்கள். அது அபக்தர்கள்ங்கிறத விட பக்தர்கள் இல்லாதவர்கள். அவங்களோட நம்ம வந்து சங்கம் வைத்துக் கொண்டோம் அப்படின்னா சர்வசன நம்மளுடைய ட்ரெஷர், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைய வந்து இந்த வேஷியா, அந்த வேசி, தமிழ்ல வந்து வேசின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, விசர்ஜயா அப்படின்னா பறித்து கொண்டு போயிடுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எப்படி நடக்கும் இது? நமக்குலாம் சாத்தியமே இல்லையே. அதுக்கும் அழகான வழிமுறைகள் சொல்றாரு. இந்த அபக்தர்களோட மற்றவங்களோட நம்ம வந்து அனுதினமும் ஏதாவது விஷயம், ஏதாவது ஒரு பிரஜல்பா பேசிண்டே இருக்கோம்னா, அந்த பேசுறது மூலமாவே ரொம்ப சில பெண்கள், இல்ல சில பெண்கள்ங்கிறத விட சில பேர் பேச்சு சாதியர்த்தால, பெண்கள்ங்கிறத விட பொதுப்படையா சொல்லணும் அப்படின்னா நார்மலாவே சில நண்பர்கள் வந்து பேசுறதுல ரொம்ப சாமர்த்தியசாலிகள். ஸோ பேசியே நம்மள எல்லாத்தையும் வந்து இழுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேசு சாதுரியத்தினால வந்து நம்மள பேசி மயக்கியே எல்லாத்தையும் பறிச்சுருவாங்க. 2வது கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். ஸோ என்ன பேசுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த புலன்களை வந்து திருப்திப்படுத்துவதற்காக சில ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசுவாங்க. இப்போ வந்து சிங்கப்பூர்ல இது நடக்கிறது, இதுல இது நடக்கிறதோ, அது நடக்கிறதோ, இது நடந்ததா அப்படின்னு தான் பேசும்போது அது மேல ஒரு சுவாரஸ்யம் வர வைத்து அந்த சுவாரஸ்யம் மூலமா நம்மளை வந்து அந்த சங்கத்துல இருக்கிறது. அதே மாதிரி ஒரே நிமிஷம், ஐ திங்க் இன்டர்நெட் கட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் அப்டேட் கொஞ்சம் நடக்கிறது, ஒரே நிமிஷம். ஸோ திடீர்னு இப்போ இந்த கிளாஸ் கட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்க. இப்போ இன்டர்நெட் கட் ஆச்சு